சக்திவேலு கதிர் ராஜியை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால கதிரை திட்டிக்கிட்டே இருப்பாரு. ரெண்டு குடும்பத்துக்கு இடையில சண்டை வரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவர் இவ்வளவும் பேசுறாரு. இதை புரிஞ்சுக்காம கோமதி ரொம்ப வேகமா, கதிருக்கும் ராஜிக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், நீ நம்பினாலும் நம்பலைனாலும் என் பையன் நல்லவன் தான், கதிருக்கும் ராஜிக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவாங்க. பாண்டியனுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கும். என்னடா இது, குடும்பமா இது அப்படின்னு அவர் நினைக்கிறது அவர் முகத்திலேயே தெரியும். பேயறைஞ்ச மாதிரி அங்க நின்னுக்கிட்டு இருப்பாரு. மீனாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியாது. எங்க நம்மளை கோர்த்து விட்டுருவாங்களோ அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்ச அடுத்த நொடியே கோமதி எல்லாரும் முன்னாடியும், ஏய் நீயும் அங்கதானடி இருந்த, என்ன நடந்ததுன்னு இவங்களுக்கு எடுத்து சொல்லுடி, இப்படி சொன்னதும் மீனா திருன்னு முழிப்பாங்க. செந்தில் அதுக்கு மேல மீனாவை பார்த்து முறைப்பாரு. அச்சச்சோ இவங்க வேற பாக்காகலே, என்ன பண்றது அப்படின்னு மீனா தகச்சு போய் நிப்பாங்க. சக்திவேலு எங்க, இப்ப நீ சொன்னிய அதை திரும்ப சொல்லு அப்படின்னு கோமதி கிட்ட கேட்டதும் கோமதி திரும்பவும் கதிருக்கும் ராஜிக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜியும் அத்தை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கதிர் மட்டும்தான் இப்ப வரைக்கும் வாயை திறக்கவே மாட்டாரு. அவரை மாதிரி நல்ல பிள்ளைய பார்க்கவே முடியாது அந்த வீட்டுல. இவ்வளவு திட்டு வாங்கியும், அத்தனை பேர் முன்னாடி இவ்வளவு அவமானப்பட்டும் தன்னோட அம்மாவுக்காக அம்மா தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிற உண்மையை சொல்லாம இருக்கிற மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் கோமதி. முத்துவேலு என்ன சொன்ன, நீ கல்யாணம் பண்ணி வச்சியா? ஆமாண்ணே, நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், இப்ப என்ன அண்ணே அப்படின்னு கோமதி கேட்பாங்க. இதோ பாரு அண்ணே, நானு கதிரு மீனா 3 பேரும் திருச்செந்தூருக்கு சாமி கும்பிட போனோம். நாங்க தங்கியிருந்த ஹோட்டல்ல தான் இவளும் அந்த பையனும் தங்கி இருந்தாங்க. இவ நகை எல்லாம் அவன் சுருட்டிக்கிட்டு ஓடின வரைக்கலாம் எங்களுக்கு விஷயமே தெரியாது. அதுக்கு பிறகு இவ என்ன பண்றதுன்னு தெரியாம கலங்கி போய் நின்னதை நான் பார்த்தேன். எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போறேன் இல்லைன்னா சாகுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. என்ன இருந்தாலும் என் அண்ணன் பொண்ணாச்சே, எக்கேடும் கெட்டு போன்னு விட முடியுமாண்ணே? புரியுதானே? அவளை கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுருக்கணும்னு நீ கேட்கணும்னு நினைக்கிற அதானே? அந்த நேரத்துல எனக்கு அது தோணவே இல்லைண்ணே. ஆனா குடும்ப மானத்தை காப்பாத்தணும்னா கதிருக்கும் ராஜிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சரியான முடிவுன்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லைண்ணே, இந்த கல்யாணத்துல அவங்க 2 பேருக்கும் ஒரு துளி விருப்பம் கூட இல்லைண்ணே. ஆனா நான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னே, உங்க கௌரவத்தை முடிஞ்ச வரைக்கும் நான் காப்பாத்தணும் தான் முடிவெடுத்தேன். உனக்கு தெரியுமாண்ணே, காலில் விழுந்து என் பிள்ளைகிட்ட நான் சம்மதம் வாங்கினேன். அம்மாக்காக என் பிள்ளை எனக்காக சரின்னு சொன்னான். அவனை பார்த்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ இப்போ உன் மகனுக்கு கல்யாணம் நடக்கலன்னு வருத்தப்படுற. ஆனா இவளை கொண்டு வந்து விட்டுருந்தா இப்போ வரைக்கும் அவளை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க. உன் குடும்பத்துக்கு நான் நல்லதுதான் செஞ்சிருக்கேன். சக்திவேலு ரொம்ப கோபமா, ஏய் அப்போ நீ தான் எல்லாத்துக்கும் காரணமா, எல்லாம் திட்டம் போட்டு தான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இலையில இருந்து எஞ்சிருவாரு. எல்லாருமே எஞ்சி நிப்பாங்க. எங்க வீட்டு பொண்ண ரோட்ல பார்த்தா நீ என்ன பண்ணிருக்கணும், எங்களுக்கு போன் பண்ணில சொல்லிருக்கணும். மானம் போகுதோ மரியாதை போகுதோ அது எங்களோட கவலை. பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறோமோ இல்ல என்ன பண்ணி வைக்கிறோமோ அது எங்களோட கவலை. இவ்வளவு நாளும் நீ ஓடி போய் 30 வருஷமா எங்களுக்கு மானம் போனது, இப்ப ராஜ்யமும் இழுத்துக்கிட்டு போயிட்டேன்னு பேசிக்கிட்டு இருந்தவரு இப்ப அந்த மான மரியாதை போனா கூட பரவாயில்ல, நீ அந்த பிள்ளைய கொண்டு வந்து எங்க வீட்டுல விட்டுருக்கணும்னு கேக்குறாரு. என்ன மனுஷனுங்க ஐயா இவங்க, நீ பாட்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சக்திவேல் கேட்டதும் புரியாம பேசாதண்ணே அப்படின்னு கோமதி சொல்வாங்க. முத்துவேலுக்கு இப்ப கோபம் வந்துரும். ஏய் என்ன புரியாம பேசுறாங்க, சக்தி பேசுறதுல என்ன தப்பு இருக்கு, என் மக விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கு நீ யாரு? சக்திவேலும் அப்படி கேளுன்னு அப்படின்னு இழுத்து விடுவாரு. கேக்குறாருல சொல்லு அப்படின்னு சக்திவேல் கோமதிய கத்துவாரு. கோமதியோட அம்மாவும் நடந்தது நடந்து போச்சு, அத விடியா, எல்லாரும் உட்காருங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சக்திவேலு இப்ப சாப்பாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாரு. ராஜியும் கோவப்படாதீங்கன்னு சொல்ல வருவாங்க. அதுக்குள்ள முத்துவேலு வேணாம் போதும், சாப்பாடாம்ல சாப்பாடு, வாயா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கிளம்புவாரு. சக்திவேலு கோமதி கிட்ட தெரியாம சாப்பிட வந்துட்டோம், இன்னையோட எல்லாம் முடிஞ்சது, விட்ட குறை தொட்ட குறை எல்லாமே இன்னைக்கோட முடிஞ்சது. முத்துவேலும் சக்திவேலும் ஆளா வெளியில போயிடுவாங்க. பழனி அக்கா அப்படின்னு பாசமா கூப்பிடுவாரு. கோமதியோட அம்மா கிட்ட, கோமதி அம்மா சாப்பிடு தானமா நான் வீட்டுக்கு கூப்பிட்டேன், இப்படி என் ஆசையில மண்ணள்ளி போட்டு போறாங்களே, எனக்கு ஒன்னும் புரியலடி, ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு. சக்திவேல் வேகமா உள்ள வந்து, அதா என்ன ஒட்டி உறவாடிக்கிட்டு இருக்க, வா தான் கைய பிடிச்சு இழுத்துட்டு போவாரு. பழனி கிட்ட உனக்கு வேற தனியா சொல்லணுமா, வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. இவ்வளவு நேரமும் கோமதியோட நினைவுல கூட பாண்டியன் இல்ல. இப்பதான் எல்லாரும் கிளம்பி போனதும் பாண்டியனோட முகத்தை பார்ப்பாங்க. என்னங்க
என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே செந்தில், மன்னிக்கக்கூடிய காரியமாம்மா நீ பண்ணியிருக்க, எவ்வளவு பெரிய தப்பை பண்ணிட்டு மன்னிச்சுக்கோங்கன்னு ஈஸியாக சொல்கிற. உடனே மீனா, நீங்கள் பேசாமல் இருங்க, அத்தை தான் மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, நீங்கள் ஏன் இடையில பேசுகிறீங்க. இப்போ செந்தில், நீ பேசாத, நீயும் தானே கூட இருந்த, நீ சொல்லியிருக்கணும்ல, நீயும் தானே மூடி மறைச்ச, நீ வீட்டுக்கு வா, வச்சுக்கிறேன் உன்னை. கோமதி மறுபடியும் பாண்டியன் கிட்ட, ஏற்கனவே எங்கள் வீட்டுக்கு பெரிய அவமானத்தை நான் தேடி தந்துட்டேன், இன்னொரு தடவை ராஜியினால் எங்கள் அண்ணனுங்க அவமானப்படக்கூடாது அப்படிங்கிறது தாங்க என் மனசில் இருந்தது. நான் பண்ணின தப்பை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு தாங்க நினச்சேன். டே சரவணா, இனிமே யாரும் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேச வேணாம். அப்பா, அம்மா சொல்கிறதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா, அதுலேயும் கொஞ்சம் நியாயம் இருக்குல்ல. கோமதி, சரவணா நீ அமைதியாக இருடா, யாரும் எனக்காக பேச வேண்டாம், நானே அவருக்கு புரிய வச்சிருவேன், அவர் என்னை புரிஞ்சுக்குவாருடா. பாண்டியன் வேகமாக வெளியில் கிளம்புவார். என்னங்க போகாதீங்க, நில்லுங்க அப்படின்னு கோமதி கத்துவாங்க. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, நம்பிக்கை துரோகம், பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பாண்டியன் கையை பிடிப்பாங்க. கையை உதறி தள்ளிட்டு பாண்டியன் கிளம்பி போயிடுவார். கோமதி வாசல்லே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. கதிர் தான் போய், அம்மா அப்பா தானே, அப்பாவை நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீ கவலைப்படாமல் உள்ளே வாமா, உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வருவார். எதுக்குமா இப்போ சொன்னீங்க, இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லையே. இல்லை கதிர், எங்கள் அண்ணன் உன்னைய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு, ரொம்ப அவமானப்படுத்தி பேசுகிறாரு, அதை என்னால் பொறுத்துக்க முடியலடா. மீனா என்ன சொல்வாங்கன்னா, அத்தை உங்கள் அண்ணனுங்க கதிரை அவமானப்படுத்துறது ஒன்றும் புதுசு இல்லையே, அப்படி நீங்கள் சொல்கிறதா இருந்தால் கல்யாணம் முடித்து கூட்டிகிட்டு வரும்போதே கெத்தாவில் சொல்லியிருக்கணும், இவ்வளோ நாளும் அமைதியாக இருந்துட்டு இப்போ ஏன் அத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. செந்தில் மறுபடியும் மீனாவை திட்டுவார். ராஜி என்ன சொல்வாங்கன்னா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், நான் மட்டும் ஓடி போகாமல் இருந்திருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. சரவணன் ராஜி கிட்ட, இல்லை ராஜி, நீ என்ன வேணும்னேவா பண்ணின, சந்தர்ப்ப சூழ்நிலை அதனால அப்படி பண்ணிட்ட, உன் மேலே எந்த தப்புமே இல்லை ராஜி, வருத்தப்படாத, நீ எல்லாம் சரியாயிடும், பார்த்துக்கலாம் ராஜி. கோமதி என்ன சொல்வாங்கன்னா, சரவணா அப்பாவை இன்னும் காணுமேடா, ஃபோன் பண்ணி பாருடா அப்படின்னு சொல்லுவாங்க. சரவணன் ஏற்கனவே ஃபோன் பண்ணிக்கிட்டு தாம்மா இருக்கிறேன், எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கதிர், நான் போய் பார்த்துட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவார். அவர் கோயிலில் தான் இருப்பார். கோயிலில் போய் அவங்க அப்பா பார்த்துட்டு, எதுக்குப்பா உங்களுக்கு இவ்வளோ கோவம் அப்படின்னு கேட்பாரு. இல்லை, பேசாமல் போயிடு, கோயிலாச்சுன்னு பார்க்குறேன். அப்பா அம்மா பாவம்ப்பா, அவங்க பக்கத்தில் இருக்கிற நியாயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. ஆமாடா, எல்லாரும் பண்ணதும் நியாயம்தான், நான் மட்டும்தான் அநியாயம் பண்ணுறேன். அப்பா நீங்கள் திருச்செந்தூரில் இல்லை, அங்கே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது, அதான் ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்கிறீங்கல்லடா. நீ கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது நான் விரும்பி தான் கல்யாணம் பண்ணேன்னு சொன்னேன், அந்த பிள்ளை வேற ஒரு பையனோட ஓடி போயிட்டேன்னு சொல்லுது. இப்போ உங்கள் அம்மா புதுசாக ஒரு கதையை சொல்கிறா, எதடா நம்புறது? அப்பா அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் ராஜி எங்கேயாவது போயிடுறேன்னு சொல்கிறா, இல்லைன்னா செத்து போயிடுறேன்னு சொல்கிறா, வீட்டுக்கு திரும்பி போகிறத பற்றி யோசிக்கவே முடியலைன்னு சொன்னான். அம்மா அவளை பற்றி யோசிச்சாங்க. கல்யாணத்துக்கு முதல் நாளே பொண்ணு ஓடி போய் அவங்க அண்ணனுங்களுக்கு எவ்வளவு அவமானமாக இருக்கும்னு யோசிச்சாங்க. நானும் ராஜியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு யோசிச்சாங்க. அதனால தான் ராஜிக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அரசி வீட்டில் அவங்க அம்மாவை திட்டிக்கிட்டு இருப்பாங்க. நீ ஏமா அன்னைக்கே வீட்டில் சொல்லலை? அண்ணி அன்னைக்கு எப்படி கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அப்போவாச்சும் நீ சொல்லியிருக்கணும்லம்மா, ஏம்மா சொல்லலை அப்படின்னு கேட்பாங்க. செந்தில் உடனேவும், அப்படி போடு அரசி, அந்த சின்ன பிள்ளை யோசிக்கிற அளவுக்கு கூட நீ யோசிக்கல இல்லம்மா அப்படின்னு சொல்லுவார். மீனா உடனேவும், ஏங்க எல்லாரும் அத்தை மேலே பாயிறீங்க? இப்போ செந்தில், நீ எல்லாம் பேசவே கூடாது மீனா, நீ கூட இருந்து எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு நீ பேசுறியா? நீ பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. கோமதி என்ன சொல்வாங்கன்னா, ஏன்டா மீனாவை திட்டுற, அவ என்னடா பண்ணுவா பாவம்? யாரு இவ பாவமா? இவளெல்லாம் பாவம்னு சொன்னா அடுக்கவே அடுக்காது. கேடி, வீட்டுக்கு வா, உன்னை அங்க வந்து பேசிக்கிறேன். ஐயோ, நம்ம பஞ்சாயத்தை கொஞ்சம் ஆற போடுறீங்களா? அத்தை, இப்ப எதுக்கு அத்தை இந்த உண்மையை சொன்னீங்க? இல்ல மீனா, என் அண்ணனுங்க என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் முன்னாடி என் பிள்ளைய திட்டுறத என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியலடி. கதிரும் ராஜியும் மாலையும் கழுத்துமா வந்து நிற்கும் போது என்னென்ன ஆச்சு உங்களுக்கு மறந்துருச்சாத்த? அப்பையெல்லாம் அமைதியாக தானே இருந்தீங்க, இப்போ ஏன் சொன்னீங்க? உடனே செந்தில், ஓஹோ, உனக்கு இப்போ பிரச்சனையை வெளியில் சொன்னதான் தப்பாக போச்சு, இப்போ கூட உண்மையை ஏன் சொன்னீங்கன்னு நீ கேட்குற. இதுக்கு இடையில ராஜி மீனாவுக்கும் செந்திலுக்கும் சண்டை ஆயிடுச்சுன்னு என்னால தான் அப்படிம்பாங்க. அதுக்குள்ளே செந்தில், உன் மேலே எந்த கோபமும் இல்லை ராஜி,
கோபம் எல்லாமே மீனா மேலேயும் எங்கள் அம்மா மேலேயும் தான். அத்தை, கதிர் ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லை. கதிருக்கு உங்களை பற்றி, ராஜியை பற்றி, ராஜியோட வீட்டு ஆளுங்களை பற்றி, எல்லாரை பற்றியும் தெரியும். யாரும் அவனை திட்டுறதை பற்றியோ அவனை தப்பாக பேசுறத பற்றியோ அவன் கவலைப்படுற ஆளே கிடையாது. என்னால் அப்படி இருக்க முடியலையேடி, அப்படி பேசிட்டாக அவனை. அப்படின்னா கல்யாணம் பண்ணி வச்ச கையோடையே 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும். இது மீனா. பாண்டியன் கதிர்கிட்ட, உன் கல்யாணத்தை பற்றியெல்லாம் நான் கோவப்படலடா, இம்புட்டு நாளும் ஒன்றுமே தெரியாத மாதிரி என்கிட்ட நடித்து சாதிச்சால உங்கள் அம்மா மேலே தான்டா எனக்கு கோவம். அப்பா, அம்மா இடத்துல வேற யார் இருந்தாலும் அப்படிதான்ப்பா பண்ணியிருப்பாங்க. ஏலே, வேற யார் செஞ்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாதுடா. ஆனால் உங்கள் அம்மாக்காரி என் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து மறைச்சா பார்த்தியா, அதுதான்டா மனசெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்வாரு. அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சதுங்க.